இன்னைக்கு நம்ம இசக்கை சீட் மெஜிஷியன் தேர்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஓப்பனான இடத்துல இருக்கிற மாதிரியும் அவனை சுத்திய திருப்பி அந்த ஒரு வாய்ஸ் கேக்குது. ஏய் யாரு நீ, முன்னாடி வா அப்படின்னு அவன் கத்தும் போது அந்த வாய்ஸ் பார்த்தா சூனர் உனக்கு அது தெரிய வருண்டா அப்படின்ட்டு ஃபேட் அவுட் ஆக அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். திருப்பி அதே கனவான புலம்பிக்கிட்டே எந்திரிச்சவன் நானும் அசுமாவும் அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இப்ப டவுனுக்குள்ள வந்து 2 வாரம் ஆச்சு. ஒரு அட்வென்ச்சரரா நாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஈவன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த மொட்டை கொடி நாங்க பேசியிருந்தோம். இப்போதைக்கு எங்களுக்கு வேலைகள் தான் கிடைக்குது. அந்த வேலைகளை தொடர்ந்து செய்ய இந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து பண்ண இந்த வேலை மட்டும் கிடையாது, இந்த உலகமும் பழகி போச்சு. அனதர் வேர்ல்டு வந்ததும் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லைன்னு நினைப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் அசுமா இந்த கண்ட்ரியை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாளாம். ஹீரோவும் அசுமாவை பார்த்துட்டு இங்க வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறியா, சரி விடு, ஆர் அட்லீஸ்ட் இந்த வேர்ல்டுலயாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்ல. எக்ஸாம்ஸ் இல்லைன்னா என்ன, ஆர் அட்லீஸ்ட் ஒரு அட்வென்ச்சரரா இருக்கிறோங்கிற பட்சத்துல இந்த கண்ட்ரியை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து நாடெல்லாம் என்ன இருக்கு, இதோட கேபிட்டல் என்னன்னு சொல்லி இந்த மேட்டர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க கடையில இருக்கிற லேடி நம்ம ஹீரோஸ் கிட்ட இது கில் லீடர் கொடுக்க சொன்னாங்கன்னு ஒரு லெட்டர் கொடுக்க அவரு கூப்பிட்டு இருந்திருப்பாரு. நேரா கிளம்பி அங்க போயிட்டு தலை தினைக்கும் தான் நாங்க இங்க வந்துகிட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கக்குள்ள எதுக்கு ஒரு பேப்பர்ல அபிஷியலா எழுதி எங்களை வர வச்சிருந்திருக்க, நம்ம ஹீரோஸ்க்கு ஒரு வேலை வந்திருக்கும், இங்க இருக்கிற ஒரு பார்ல இன்வெஸ்டிகேட் பண்ணணுமாமா, அங்க வர கஸ்டமர்ஸ் இவங்க நோட்டை விடணும், ஏன்னா அந்த பாரை ஒரு மீடியமா வச்சுட்டு நிறைய பொருட்களை வெளியே இருந்து வித்துக்கிட்டு இருக்கிறாங்களாமா, உங்க 2 பேரால அதை பண்ண முடியும் நாங்க நினைக்கிறோம், அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்ல. ஆனா நாங்க 2 பேரும் இ ரேங்க் ஜாப்ஸ் தானே பாத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க எதுக்கு டி ரேங்க் ஜாப்ஸ் எங்களுக்கு கொடுக்குறீங்க, வேலை இந்த கில்டுல ஒரு ரூல் இருக்குது, நீ என்ன ரேங்க்ல இருக்கிறையோ அந்த ரேங்க்ல இருந்து ஒரு ரேங்க் அதிகமா இருக்கிற வேலையை உன்னால செய்ய முடியும், ஆகையால இந்த வேலையை உங்களால எடுத்துக்க முடியும்னு சொல்ல. அசுமா ஹீரோவை திட்டுவா, ஏண்டாடே அவங்க ஏற்கனவே அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் போதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொன்னாங்கடா, அதுலயே இருந்துச்சுன்னு, ஏற்கனவே இந்த வேலையை 2 டைம் அட்வென்ச்சரஸ் எடுத்திருக்காங்க, ஆனா அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல, உங்களால இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியலனா அடுத்து சி ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு போகும், பட் இன் கேஸ் நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் டி ரேங்க்குக்கு ப்ரோமோட் பண்றேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அசுமா ஒரு பழக்கடையை பார்ப்பாலாம், அங்க போய் விலையை விசாரிச்சா விலை ஜாஸ்தியா சொல்லுவாங்க, வேணும்னு எதுவும் விலை ஜாஸ்தியா வைக்கல, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எந்த ஒரு குட்ஸும் வர மாட்டேங்குது, ஈவன் ரூமர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஹோல்சேலா விற்கிற வியாபாரிகளை வந்து மான்ஸ்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்குதாமா, என் கடையில மட்டும் இல்ல மார்க்கெட்ல இருக்கிற நீங்க மத்த கடையில எல்லாம் கூட பொருட்கள் வந்து கம்மியா இருக்கிறத கவனிக்கலாம், இதுதான் உண்மையான பிரச்சனையான்னு தெரியல, ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது சால்வ் ஆகணும்னு அந்த கடைக்காரன் புலம்பிட்டு இருப்பான். சரின்னு அந்த ஃப்ரூட் அசுமாக்கு வாங்கி கொடுத்துட்டு வரும்போது அந்த மார்க்கெட்ல நிறைய பேரோட கடையில எந்த ஒரு பொருளும் இல்லாத கவனிக்கிறாங்க. சோ மேபி இந்த ஒரு பிரச்சனையும் அந்த பார்ல நடக்கிற அந்த ஒரு பிரச்சனையும் கனெக்ட் ஆயிருக்க சான்சஸ் இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஹீரோக்கு. ஏற்கனவே 2 டி ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ் இந்த வேலையை முடிக்க பார்த்துருக்காங்க, பட் இருந்தாலும் கண்டிப்பா நாம முடிச்சு காட்டுறோம் அப்படின்லாம் நினைப்பானா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த பாருக்கு வெளியில ஏதாவது சஸ்பிஷியஸா நடக்குதான்னு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி இது வேலைக்காகாதுன்னு நேரா பார்க்குள்ளேயே போயிட்டு தலை எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அங்க இருக்கிற எல்லாருக்கும் கேட்கிற மாதிரியே நாங்க இந்த கூட்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல நிறைய கம்மியா இருக்கிறத கவனிச்சோம், அண்ட் மார்க்கெட்ல இல்லாத நிறைய கூட்ஸ் இந்த பார்ல இருக்கிறதையுமே கவனிச்சோம், சோ அதனால உங்ககிட்ட இருந்து அதிக விலைக்கு வாங்கிட்டு அதை நாங்க பிளாக் மார்க்கெட்ல பயங்கரமான காசுக்கு விற்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு, சோ அதனால எங்க கூட டீல் போட்டுக்கிறியான்னு இந்த பார்டெண்டர்ட்ட கேட்கும் போது அவன் பார்த்தா முடியாதுன்றவானா, நாங்க அவனும் ஜோக் பண்ணலாம்ப்பா, எங்க கிட்ட நிறைய காசு இருக்குதுன்னு எடுத்து வைக்கும் போது அந்த பார்ல இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்கள சூழ்ந்துருவானுங்களா, என்ன ஆக்ஷன் ஆனு அவங்க 2 பேரையும் அதே இடத்துல அடிச்சு துவைச்சிட்டு ஏய் யாரா அதுக்கெல்லாம் காரணம்னு கேட்க, எங்களுக்கு இதுக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாதுன்னு அவனுங்க காலிலே விழுந்துருவானுங்க. அப்ப அந்த பார்டெண்டர் தான் சண்டையெல்லாம் போடாதீங்க கைஸ், இந்த ஆளுங்க திருடிட்டு வர பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பார்ல வச்சு நான் விற்கிறேன் அப்படிங்கறது என்னமோ உண்மைதான், அது வந்து எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம், இந்த பாருக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, உங்க காசும் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு நம்ம ஹீரோவையும் அவளையும் அமுச்சுட்ருவாங்க. அந்த பார்ல அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல, பட் இருந்தாலும் டி ரேங்க் அட்வென்ச்சரஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக 2 டீம் வந்திருக்குமே, அவங்க எல்லாரையும் அடிக்கிற அளவுக்கு அவனுங்களா ஒன்னும் ஒர்த் இல்ல அப்படின்னு அவங்க பேசிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கும் போதுதான் பார்ல இருந்து பின்னாடி எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வராங்கிறது அவங்களுக்கு தோணுது. ஒரு 3 பொண்ணுங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர, ஓகே வேற வழியில உயிரோட பிடிச்சாகணும்னு ஹீரோவும் களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிப்பானா. 2 பொண்ணுங்களை டேக் டவுன் பண்ணிடுவாங்க, கடைசியா இருக்கிறவ கூட சண்டை போடலான்னு பார்த்தா அதுல ஒருத்தி ஒரு ஸ்மோக் பாம்பை போட்டு அங்கிருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆயிருவாங்க. எப்படியோ அடிச்ச ஒரே ஒருத்தையும் மட்டும் பிடிச்சி வச்சிருப்பாங்களா. சரி இவகிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவளை தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிருக்கேன். அந்த கில்டோட மாஸ்டர் வெளியில கதவு கிட்ட நின்னுகிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு, நீ யாரை கொலை பண்றதுக்காக வந்தையோ அந்த பையன் தான் உன்னை காப்பாத்தி உயிரோட இங்க கூட்டு வந்திருக்கான், அவன் உன்னை உயிரோட விட்டு இருந்திருக்கான் அப்படிங்கறக்கே நீ ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும், எப்படியும் ஆளுங்க யாரும் உன்னை காப்பாத்த வர போறது இல்ல, யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோஸ் ஒரு கடைக்கு வர, அந்த இடத்துல மயூரா இருப்பான். அப்புறம் என்னப்பா டி ரேங்குக்கு ப்ரோமோட் ஆயிட்டீங்கம்மா கேள்விப்பட்டேன்னு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இப்ப ரீசெண்ட்
ரீசெண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மார்க்கெட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாமே கம்மியாயிட்டே இருக்கு. மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணதோன்னு சந்தேகிக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நேத்து நைட்டு 3 அசாசின்ஸ் கொலை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இது எல்லாமே ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கான்லாம் தெரியல. பட் இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை தானே மயூரா சொல்லும் போது அதுக்கு அசுமாவும் தெரியல, நாங்க ஒரு அசாசினை பிடிச்சி அந்த கில்டு மாஸ்டர் கொடுத்துருக்கோம். கில்டு மாஸ்டர் கண்டிப்பா அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கறந்துருவாரு தான் நினைக்கிறேன். ஆனா மார்க்கெட்ல இருக்கிற பொருட்களோட விலை தான் பிச்சுக்கிட்டு ஏறுதுன்னு புலம்பிட்டு இருக்கும் போது அப்ப மயூரா உனக்கு அந்த ஃப்ரூட் அவ்வளவு ஃபேவரட்னா அதுக்காக நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருந்திருக்கேன்னு சொல்லுவா. என்னன்னா அந்த ஃப்ரூட்டை இங்க இருக்கிற பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல விளைவிச்சிருந்திருக்காங்களாமா. சோ அதை வந்து அறுவடை பண்ண போறாங்க. ஆனா அந்த ஃப்ரூட்ஸ் ஆட்டைய போடுறதுக்கான நிறைய முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா அப்படி திருட வராங்கல்ல, அவங்க கூட ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான மெஜிஷியன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபார்மர்ஸால வந்து அவங்களை எதிர்த்து ஒன்னும் சண்டை போட முடியல. அதனால இது கில்டுக்கு இந்த ரெக்வஸ்ட் வந்தது இருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. சோ அதுக்கு ஒரு 500 சில்வர் நமக்கு ரிவார்டா தராங்களாமா. ஆகையால் நீங்க 2 பேரும் என் கூட ஒரு பார்ட்டியா ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி அப்படிதான் மயூரா நம்ம ஹீரோவையும் அந்த அசுமா பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அந்த டவுனுக்கு. எல்லா வேலையும் தனியா பாக்குறது தான் என்னோட பழக்கம். பட் இவங்களே கூட கூட்டிட்டு போறது அவ்வளவு ஒன்றும் மோசமா இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர்ஸை போய் மீட் பண்றாங்களா, அதுல ஒரு வெள்ளை முடிக்காரன் இருப்பான். அவனோட கையை தொடும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான உணர்வு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர்ஸ் கூட பேசிக்கிட்டே அந்த ஒரு தோப்புக்குள்ள போகும்போது அப்போ அசுமா வச்சிருந்திருக்க அந்த மேஜிக்கல் ஸ்டிக் இருக்குதுல்ல, அதுல வந்து யாரோ கிட்ட வர மாதிரியான ஒரு சிக்னல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்தா அது ஒரு மரத்தளவுல இருக்கிற ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக் மான்ஸ்டரா இருக்கும். அது கூடவே இன்னும் சில மான்ஸ்டர்ஸ் வந்திருக்கேன். மயூரா உள்ள போந்து முதல்ல அங்க சின்னதா 3 மான்ஸ்டர்ஸ் இருக்குமா, அதை முடிச்சுக்கிட்டே ஏறான். அந்த ஃபார்மர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம அசுமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோவும் உள்ள போய் முழுசத்தையும் பயன்படுத்திட கூடாது, ஏதோ கொஞ்சம் யூஸ் பண்ணா போதுன்னு சொல்லி ஒரே பஞ்சு தான். அதே இடத்துல அந்த மான்ஸ்டர் காலி. அன்னைக்கு நைட்டு மயூராக்கு புரியல, இவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இப்படி இந்த காட்டுக்குள்ள எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க சான்ஸ் இல்ல, ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு. சோ அந்த மான்ஸ்டர்ஸ் ஒன்னும் எதிர்ச்சி அந்த இடத்துல வந்திருக்க வாய்ப்பு இல்ல. யாராவது இந்த இடத்துல அதை வர வச்சிருக்கணும். யாரோ இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அது யாரா இருக்கும்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். அந்த எதிரி ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம ட்ராப் பண்ணி ஆகணும்லாம் சொல்ல ஹீரோவும் அசுமாவும் மயூராவை ஆச்சரியமா பார்ப்பாங்க. தோடா நீ இந்த அளவுக்கு பயங்கர சீரியஸாலாம் பேசுவியான்னு. சோ இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும், இவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் காமிச்சுக்காம ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணனா இவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு அந்த திருட்டு கும்பல் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அசால்ட்டாவே பிடிச்சிடலாம் அப்படிங்கறது தான் ஐடியா. இப்ப அதுவே அந்த தோப்புக்குள்ள சில மான்ஸ்டர்ஸையும் சில ஆளுங்களையும் அச்சு போட்டு அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி மாதிரி ஒரு லேடி அங்க கலெக்ட் பண்ணிட்டு என்னால இது அதுக்குள்ள யூஸ் பண்ணிட முடியாது, கொஞ்ச நேரம் காத்துருங்க அட்வென்ச்சரர்ஸ், உங்களை வந்து நான் முடிக்கிறேன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. கூடவே அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யா, தேங்க்யூ.